வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் பிரச்சாரம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, தேர்தலிலிருந்து எங்களை எல்லாம் முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது, அதோடு அவருடைய செல்போனுடைய பாஸ்வேர்டை கொடுங்க அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்பது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை டெல்லி அமைச்சர் முன்வைக்கிறார். இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் ஏற்கனவே முடக்கப்பட்டிருந்த சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரியை தாக்கல், அதாவது 4 ஆண்டுகளில் வருமான வரியை சரியாக தாக்கல் செய்யலை அப்படின்னு மறுமதிப்பீட்டின் அடிப்படையில் 1800 கோடி ரூபாய் அளவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 1823 கோடி ரூபாய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியை அழிப்பதற்கு நடக்கக்கூடிய சதி, ஒரே நாடு ஒரே கட்சியை நோக்கிய சர்வாதிகாரம், ஒவ்வொரு கட்சியையுமே ஒழிக்கக்கூடிய செயல் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள்லாம் அதிருப்திகளை, கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பழைய பேன் கார்டு மூலமாக நீங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணீங்க, 11 கோடி ரூபாய் உங்களுக்கும் அபராதம் அப்படின்னு அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இவ்வாறாக எதிர்க்கட்சிகளை நோக்கிதான நடவடிக்கையாக அமலாக்கத்துறை, அதே போல் வருமான வரித்துறை நடவடிக்கைகள் இருக்கிறதான்ற கேள்வி எழுகின்ற போது 400 இடங்களை பெறுவதற்காக பாஜக எதிர்க்கட்சிகளை இவ்வாறு முடக்க பார்க்கிறதா அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. அதை தான் விவாதிக்க இருக்கிறோம். நெருக்கடியில் எதிர்க்கட்சிகள், பாஜகவின் 400 இலக்கு தான் பின்னணியா விவாதிக்கிறோம். சிறப்பு விருதுங்களோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து டாக்டர் பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்டிருந்து, ஒரு வருமான வரித்துறை அதுவும் அரசியல் கட்சிகளுக்கு வரி இல்லை அப்படின்றப்போ வேறு காரணங்களை சொல்லி வரி விதிக்கிறது, வருமான வரித்துறைக்கு அபராதம் அப்படின்னா அவங்க பேசாமல் எவ்வளோ வேணால் விதிக்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. வங்கி கணக்கு முடக்கம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 1800 கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் அபராதம் விதித்திருப்பதை எப்படி சாதாரண விஷயமாக கருத முடியும்? வணக்கம் கார்கே. நான் எதிர்பார்த்தது இந்த கேள்வியை நீங்க காங்கிரஸ்ல இருந்தும் திமுகல பிரதிநிதியா வந்திருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன்னா இந்த கேள்வி, இந்த தலைப்பே நெருக்கடியில் எதிர்கட்சிகள் பாஜகவின் 400 பின்னணியா அப்படின்னு. அது நீங்க என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, வெல் அண்ட் குட். நீங்க அந்த இதை சொன்னீங்க இல்லைங்களா, காங்கிரஸ் கட்சியோடைய இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து 2016-17 இருந்து அவங்களுடைய ஸ்க்ரூட்டினில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. 2016-17 182 கோடி ரூபாய்க்கு உரிய வரி, 2017-18 179 கோடிக்கு, 2018-19 918 கோடி, மற்றும் 2019-20 490 கோடி. அப்புறமேட்டு 1993-94 ஒரு சில வரி பாக்கி இருந்தது, 54 கோடி, 1823 கோடி. இது நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்போ பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த கேசஸ் அவங்க இன்கம் டாக்ஸ் அப்பலேட் ட்ரைபியூனல்கிட்ட போனாங்க. அந்த அப்பலேட் ட்ரைபியூனல் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்களோ, என்ன வரி விதிச்சாங்களோ அது முற்றிலும் சரி அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அந்த தீர்மானத்துக்கு எதிரா டெல்லியில உள்ள உயர் நீதிமன்றத்தை அணுகுனாங்க. உயர் நீதிமன்றம் 28/3/2024, அதாவது நேற்றைய தேதிக்கு அது தடை விதிக்கல. அதனாலதான் இன்னைக்கு அது வந்துச்சு. இப்போ ஏன் காங்கிரஸ் கட்சி இது மாதிரி பண்ணாங்க? காங்கிரஸ்ல இருந்து சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்க கேளுங்க. அவங்க 20,000 ரூபாய்க்கு மேல கேஷ் டிரான்சாக்சன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனா அவங்க 14 லட்சம் ரூபாய் கேஷ்ல வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட உள்ள அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணல. அவங்களுக்கு உள்ள 115 கோடி ரூபாய்க்குரிய அந்த லியன் அப்படியே தான் இருக்குது. ஆனா அவங்க வெளியில என்ன சொல்றாங்க, எங்களுடைய லியனை கட் பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டாங்களா, அந்த பணத்தை காங்கிரஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டாங்க, அதை தான் அவங்க சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க.
இல்ல நான் சொல்றேன் அதுக்குரிய காரணத்தையும் நான் சொல்றேன். அவங்க வந்து ஜூலை 2021 படி அவங்க வந்து 105 கோடி ரூபாய் கட்ட வேண்டியிருந்துச்சு. அதுல வந்து ரூல் என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் 20% நீங்க கட்டியிருந்தா கூட அதுக்குரிய அந்த அக்கவுண்ட் வந்து அலைவா இருக்கும்னு. ஆனா அவங்க கட்டினது வந்து 2.5 கோடி மட்டும்தான். 2,50,00,000 தான். ஆனா அவங்க 21 கோடி ரூபாய் கட்டியிருந்தாங்கன்னா அதுக்குரிய ரிலீஃபும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், கடைசி ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன். இது மாதிரியான வரி பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க சரியான வகையில அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு செக்ஷன் 13A இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த வருமான வரி சலுகை வந்து கண்டிப்பா கொடுத்திருக்கப்படும். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்ற கேட்டகரியில பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரி எக்ஸம்ஷன் உண்டு. ஆனால் ஆனா இவங்க பண்ண குளறுபடி, அவங்கள பண்ணிக்கிட்ட குளறுபடி, நாங்க பண்ணல, இன்கம் டாக்ஸ் பண்ணல, மத்த யாருமே பண்ணல, அவங்களே பண்ணிக்கிட்ட குளறுபடியில கேள்வி அதுதான் சார். அதாவது வருமான வரி நேரடியா கிடையாது, குளறுபடிகளை இருக்கு அப்படின்னு வச்சுட்டா கூட அதுக்கு 1800 கோடியா அதை இமீடியட்டா கட்டுங்கன்றது சரியானதான கேள்வி. நான் 1800 கோடினா ஒரு நாளைக்கு உள்ள 1800 கோடி நான் தான் சொல்றேன். நீங்களே 2016, 17 வருஷம் நான் உங்களுக்கு ஃபுல் டேட்டா வந்து நான் கொடுத்தனே. ஆக மொத்தம் அந்த டேட்டாவை அவங்க சரிப்படல. அவங்கள்ட்ட உள்ள சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பண்ண தப்புக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க குறை சொல்றதே தப்பு. எது எடுத்தாலும் வந்து மோடி அரசு மேல பழி போடுறது, எதுக்கு எடுத்தாலும் வந்து பாஜக மேல பழி போடுறத முதல்ல காங்கிரஸ் கட்சி வந்து அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனைகளை அவங்க சரிப்படுத்தணும். அதுக்கப்புறமேட்டும் அது சரியாகலன்னா அவங்க பொதுவெளியில வந்து என்ன குற்றச்சாட்டம் வைக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனா எதுக்கு எடுத்தாலும் வந்து எங்க மேல பழி போடுறது அவங்களுடைய தோல்வி பயத்தை தான் காட்டுது. கேட்டுருவோம் திரு இதயதுல்லா அவர்கள்ட்ட, உங்களுடைய ஆடிட்டரோ அல்லது உங்களுடைய ஆடிட்டிங்ல இருக்கக்கூடிய தவறுகள் நேரடியா பார்த்தா வரி கிடையாது, ஆனா நான் 93, 94 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வரி பாக்கி, மற்ற 4 ஆண்டுகள் இருக்கக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனீங்க. நீதிமன்றம் அதை டெனை பண்ணிருச்சு. அதனால இன்னைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. இது ரெண்டுமே நீதிமன்றம் நேற்று பண்ணதால இன்னைக்கு வந்திருக்கு. அதை எலெக்ஷனை பாஜக ஒன்று சேர்த்து அரசியலாக்குதா காங்கிரஸ்? இவ்வளோ நேரம் வரும். பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கினாரா இன்கம் டேக்ஸ்க்கு வக்காலத்து வாங்கினாலும் தெரியல. ஏன் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து ஐடி இந்த நம்முடைய அமலாக்கத்துறைக்கு இன்னைக்கு பாஜக வக்காலத்து வாங்கினா, பாஜக அவர்களோட கூட்டணி வச்சிருக்கு. இந்த கூட்டணினால தான் நாங்கள் 400 ஜெயிப்போம் 500 ஜெயிப்போங்கிற நிலைமை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 94, 97 அது ஒரு பக்கம், அதுக்கு பின்னால் பாஜக ஆட்சி வந்துச்சு, வாஜ்பாய் ஆட்சி. அதற்கு பிறகு நீங்கள் 14, 17, 15, 16, 17 சொல்கிறாரு இல்லையா, இந்த காலகட்டத்தில் யாருடைய ஆட்சி? பாஜக ஆட்சி. அப்போது இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்க தான் செஞ்சு. அப்போ சரியாக தேர்தல் நேரத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயம், ஒரு ஜனநாயக முறை. இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸுடைய அக்கௌண்ட், ஏன்னா அக்கௌண்ட் அந்த பணம் மூலமாக தான் தேர்தலை நடத்த முடியும், தேர்தலுக்கு வேட்பாளர்களுக்கு செலவு பண்ண முடியும், கட்சிக்கு செலவு பண்ண முடியும். இவ்வளவெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அதாவது மயிலை பிடிச்சி ரெக்கையை உடைச்சிட்டு ஆடுனா அது எப்படி ஆடும்? அல்லது குயில் குரலை உடைச்சிட்டு பாடுனா பாடுமா? அப்போ இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளை மட்டும் இன்னைக்கு குறி வச்சிருக்கு. அதில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். அதே நேரத்தில் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, அவங்க மேலே பல விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டிருக்காங்க. எது கேட்குறேன்னா, ஏற்கனவே பாஜக ஆதரவு தந்தவர்களுக்கும் பாஜகவில் சேர்ந்தவர்களுக்கும் இன்கம் டேக்ஸ்லேருந்து அமலாக்கத்துறையிலேருந்து எல்லா தவறுகளையும் மறைச்சிட்டாங்க. 10,000 கோடி ஊழல் சொன்ன அஜித் பவார்லேருந்து இது எல்லாருக்கும் தெரியும். யாரை கேட்டாலும் உடனே சுவேந்த அதிகாரியிலேருந்து ஒவ்வொரு ராணியிலேருந்து ஒவ்வொரு பேராக சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எப்படி வாஷிங் சோப் நிர்மாணம் சொல்கிற மாதிரி எப்படி இவங்களுக்கு வந்து இந்த நிலைமை வந்துச்சுன்னு. இப்போ பிரச்சனை நான் கேட்குது என்னன்னு சொன்னால், தேர்தல் வந்துருச்சு, ஒரு ஆட்சியாளர்கள் தங்களுடைய துறைகளை அது அவங்களுக்கு வேண்டிய துறையை அமலாக்கத்துறையெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தியிருக்கணும். நான் என்ன கேட்குறேன், கெஜ்ரிவால் மீது நீங்கள் இந்த அளவுக்கு வன்மம் வச்சு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணிட்டு நீங்கள் 400 ஜெயிச்சேன்னா 500 ஜெயிச்சேன்னா நான் கேட்குறேன். பட் இந்த நடவடிக்கை காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு என்னைக்கா ஒரு நாள் ஏற்பட்டு இதைத்தான் சொல்றேன், ஒரு மாதம் கழிச்சு பண்ணுங்க. நான் என்ன கேட்குறேன், நான் ஒன்றும் இதாக கேட்கல. தேர்தல் முடியுது, தேர்தல் காலம்
2.5 மாதம் தேர்தல் திருவிழா, 1 மாதத்தில் முடிய வேண்டிய தேர்தல் திருவிழாவை 2.5 மாதமாக அவங்க வசதிக்கு 5 கட்ட தேர்தல் 7 கட்ட தேர்தல் வச்சுருக்காங்க. 9 கட்ட தேர்தலாம் இருந்து வச்சிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இல்லைங்க, நீங்கள் இவர் சவுத்தில் முடிஞ்ச உடனே 19 இவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி முடிச்சார மோடி அங்கெல்லாம் உடனடியாக தேர்தல். அதுக்கடுத்து அவருக்கு நேரம், அவருடைய நேரம், அவருடைய வாய்ப்பை வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் மோசடி. இன்னைக்கு அமெரிக்கா நம்ம அப்சர்வ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஜெர்மனி நம்மளை பார்த்து கேள்வி கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்தியாவில் தேர்தல்ங்கிற பேர்ல வந்து ஒரு சர்வாதிகார ஒரு சர்வாதிகார நிலைக்கு இந்தியா போயிருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிற சூழ்நிலையை வந்து உருவாக்குனதுனால இப்படி எல்லாருடைய கைகால்களையும் முறிச்சு குரல் வலையை நெரிச்சு இந்தியா கூட்டணியை ஒண்ணுமில்லாம செய்யணுங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு பயம் வந்துருச்சு. டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட தேர்தலில் எல்லா கட்சிக்கும் சம வாய்ப்பு இருக்கணும். காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சிகள் மேலேயே இந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கட்டும், எப்ப வேணா எடுக்கட்டும், முன்னாடி எடுக்கட்டும், பின்னாடி எடுக்கட்டும், தேர்தல் நேரத்தில் நடவடிக்கை எடுப்பது, அரெஸ்ட் பண்ணுவது, இது எல்லாமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்பலையா? இல்ல நீங்க இதயத்துல ஐயா சொன்ன அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மறந்துடாதீங்க. மயிலுக்கு எப்படி ஆட்டமோ குயிலுக்கு எப்படி பறப்பதோ அது மாதிரி காங்கிரஸுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை முடக்கிட்டீங்கன்னா அவங்களால செயல்பட முடியாது. ஏன் டி சிவகுமார் இல்லையா? பல்லாயிரம் கோடியை தேர்தல் பாண்ட் மூலமா பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கேட்டேன். நான் வரேண்ணா அந்த பாண்டுக்கு வரேண்ணா. ஏன்னா அது ஜேம்ஸ் பாண்ட் மேட்டர், அதுக்கு நான் வர்றேண்ணா. இப்போ வரேண்ணா. மயிலுக்கு எப்படி அதுவோ குயிலுக்கு எப்படி இதுவோ அந்த மாதிரி காங்கிரஸுக்கு பணம் தான் முக்கியம். அதை முடக்கிட்டீங்களே அப்படின்னு பிரபு இந்த படத்தில் பாடுற மாதிரி பாவம் கஷ்டப்படுறாரு. அடிப்படையில் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் வந்து தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போனீங்க. 10 நாளைக்கு முன்னாடி நிலைமை என்ன ஆச்சாரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, முடக்கிறாங்க. 110 கோடியோ 120 கோடியோ தான் அவங்கக்கிட்ட இருந்தது, அதைத்தான் முடக்கிறாங்க. உடனே ஓகேன்னு சொல்கிறாங்க, இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வருது. அதே மாதிரி தான் கெஜ்ரிவால் 10 முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஒரு முறையும் அவர் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு, தேர்தல் வரப்போகுது, என்னோட விவசாய போராட்டம் வந்து தோற்று போச்சு, பஞ்சாபில் வந்து நான் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா அங்கே நான் தான் ஜெயிக்கணும், இல்லைன்னா பிஜேபி ஜெயிச்சிடும், 11 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய போராட்டம் தோற்ற உடனே இவர் கோர்ட்டுக்கு தேவையில்லாமல் போகிறாரு. போனதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன பண்ணுது, ஐயா வாய முடுங்க, இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டணியில இருந்து அகாலிதளம் பஞ்சாப்ல உங்களை விட்டு ஓடிச்சு, பிஜு பட்நாயக் உங்களை விட்டு ஏன் ஓடினாரு, இங்க பாருங்க கட்சி ஏன் ஓடிச்சு. இல்ல நான் வந்து நாங்களும் கேட்போம்ல. இல்ல இதயத்துல ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பதில் சொல்லிடுறேன் ஐயா. எனக்கு இல்ல நான் பதில் சொல்லிடுறேன் ஐயா. 25 வருடமா இருக்கிற என்டிஏல இருந்து பல பேர் போயிருக்காங்க, பல பேர் இருக்காங்க. என்டிஏ எல்லாம் மோடி வந்து டோனி மாதிரி 303 சீட்டை அவரே வெற்றி பெறுவதனால தான் என்டிஏவுடைய ஆட்சி நிரந்தரமாக நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ 400 நோக்கி அவங்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இந்தி கூட்டணின்னு ஒன்று அமைச்சிங்களே, அது இப்போ அமைச்சிட்டு இருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு பஞ்சாப்ல ஏன் ஆப்பை வந்து சீட்டு கொடுக்கல, டெல்லியில் கொடுக்குறாரு. நானும் தோக்க போகிறேன், நீயும் வந்து தோவா அப்படின்றாரு. ஆனால் பஞ்சாப்ல கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி பிரச்சனை கேரளாவில் பிரச்சனை இல்லையா? முடிச்சிட்டோம் ரவிச்சந்திரன். ஆப் இருக்கிறதே 2 மாநிலம் தானே, அது 4 மாநிலத்துல இருக்குது, இருக்கிறதே அது 2 மாநிலத்துல. கூட்டணி நான் வந்துடுறேன், நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்க்கு வந்துடுறேன் ஐயா. இல்ல இதயத்துல ஐயா, இந்தி கூட்டணி பத்தி நீங்க சொன்னதுக்கு நான் முக்கியமா வந்துடுறேன். அடிப்படையில் இன்னைக்கு இந்த 400 நோக்கி பிஜேபி போகுது அப்படிங்கிறத நீங்க ஒரே வரியில புரிஞ்சுக்கோங்க. 543 சீட்டில் 200 சீட்டில் பிஜேபி கடந்த 3 தேர்தல்களாக ஜெயிக்கவில்லை. ஆக அது ஆடி ஜெயிச்சது எல்லாமே 343 தொகுதிகளில் தான். அதில் 303 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இப்போ அந்த 200 நோக்கி போவதுங்கிறது, அதாவது கொரோனாவுடைய முதல் டோஸ் கொடுத்தாச்சு, 2வது டோஸ் கொடுத்தாச்சு, இப்போ பூஸ்டர் டோஸ் இந்தியாவுக்கு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் வரும்பொழுது தான் இந்த 200 சீட்டு அது கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஆனால் முன்கூட்டியே தீர்மானிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வர முடியாதோ அங்கேயே நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இல்ல நீங்க தேர்தல் இல்ல இவிஎம் மிஷின், நீங்க முக்கியமா இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் வந்துடுறேன். இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா நீங்க போய் தேர்தல் ஆணையத்தில் உட்கார்ந்து கதவெல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க, அங்க போய் நிரூபிங்க. இல்லனா பாமரங்களை ஜெயிக்கட்டும், தேர்தலை ஜெயிக்கட்டும், எல்லாரும் தேர்தலை எதிர்கொண்டு ஜெயிக்கணும்.
ஒருவரை ஓட விடாமல் தடுத்து வெற்றி பெறுவது சரியா இருக்குமான்னு கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன் முக்கியமா இந்த பாயிண்ட் சார். ஒரு தேசிய அமெரிக்கா கத்துது சொல்றாங்க, ஜெர்மனி கேள்வி கேக்குது. இல்ல அது வருவாங்க. இல்ல கார்கே ஒரு கூட போட முடியலன்னா சம வாய்ப்பா இது? எது என்னங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கு. தி சிவகுமார்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் இந்தியாவுக்கே பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பணக்காரருங்க. இந்தியாவிலேயே கர்நாடகாவுடைய எம்எல்ஏவும் எம்பிக்களும் தான் அதிக சொத்துக்கள் வைத்துக் கொண்டிருப்பவங்க. அதே ஆட்சி செய்கிறது காங்கிரஸ். முக்கியமான பாயிண்ட் வந்துடுறேன். நீதிபதிக்கு லஞ்சம் கொடுத்து புடிபட்டு 2 பேரும் தண்டிக்கப்பட்டவரை பாஜகவில் சேர்த்திருக்கீங்களே நம்முடைய கர்நாடகத்துல. அதாவது இரும்பு ஊழல் செய்தார்னு நீங்களே குற்றம் சாட்டினீங்களே. சுஷ்மா ஸ்வராஜுடைய நண்பர் முக்கியமா 2 விஷயம் பேசணும். அவர் வந்து கம்பராமாயணத்துக்கு கூட போயிருவாரு. நான் இங்க கர்நாடகால தான் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஏன் பேசுறீங்க? இப்ப கேள்விக்கு வந்துருவோம். அமெரிக்கா கத்துது, ஜெர்மனி கத்துது, யுஎன் கத்து. ஐயா நான் பேச விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், லல்லு பிரசாத் அரெஸ்ட் பண்ணும்போது அமெரிக்கா கத்தல, ஜெயலலிதா அம்மாவை அரெஸ்ட் பண்ணும்போது ஜெர்மனி கத்தல, இவங்களை நம்ம மகாராஷ்டிராவுடைய ஹோம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணும்போது யுஎன் கத்தல. ஆனால் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண உடனே கத்துது அப்படின்னு சொன்னா இந்த தொடர்பு என்ன? கூட்டணி வெல்வதற்கு காரணமா இருந்தது அண்ணா ஹசாரோட கெஜ்ரிவால் தானே. யாரு கெஜ்ரிவால் அவர்கள் பாஜக வெல்வதற்கு அவர்களும் ஒரு காரணம். இல்லைங்க நீங்க அவசரப்படாதீங்க. மாத்தி இல்லைங்க அதெல்லாம் அவர் பாவம் நிறைய இருந்துட்டு போட்டோம். அவர் வந்து எங்கேயுமே கூட்டணியில எல்லாம் வந்து குழப்பிக்கலைங்க. அவர் ஆட்சிக்கு இது கொடுக்கறேன்னு சொல்லும் போது அவர் ஏத்துக்கிடல. எந்த காங்கிரஸை எதிர்த்தாரோ அந்த காங்கிரஸோட இப்ப அவர் கூட்ட 2 தொகுதி கொடுத்திருக்காருங்கிற அந்த அவலத்தை வேணா நீங்க சொல்லுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா நீங்க அடிப்படையில் இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, பாண்ட பத்தி பேசினார் ஒரு வரி, அதை முடிச்சிடறேன். அதாவது இல்ல பாண்டு பத்தின கேள்வியே இருக்கு. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள்ட்ட தேர்தல் தொடங்கி விட்டு இல்ல ஒரு கேள்வியை மட்டும் நான் வச்சிடுறேன். ஒரே ஒரு கேள்வி கார்கே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிடுறேன். சிதம்பரம் ஐயா மாதிரி ஒரு பொருளாதாரத்தை நல்லா நுங்கெடுத்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஏன் கொடுக்கலன்னு நேத்திக்கு முந்தானத்துக்கு ஒரு செய்தி ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கூட சொல்லுவான், எல்லார்கிட்டையும் 15 லட்சம் இருந்தால், இந்தியாவில் இருக்கும் அனைவரிடமும் 15 லட்சம் இருந்தா கத்திரிக்காவுடைய விலை கிலோ 1500 ரூபாய், பவுனுடைய விலை ஒரு பவுன் 3 லட்சம் ரூபான்னு உயருமே தவிர யாருடைய நிலைமையும் வராது. இது ஒரு ஊழல் பணத்தை எடுத்து மீண்டும் இந்திய மக்களுக்கு தருவேனே மீண்டும் போய் சொல்றாரு. இப்ப போய் சொல்றாரு மீண்டும் பணம் தருவேன் 2014 ஏமாற்ற மாதிரி. அது வேற. இருங்க இதயத்துல்லா ஐயா ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இல்ல இதயத்துல்லா ஐயா கஷ்டப்படாதீங்க, நான் பதில் சொல்லிடுறேன். தனியா பேசுவோம். இல்ல நான் வந்துடுறேன். இதயத்துல்லா ஐயா ஒரு விஷயம், நீங்க தப்பா பேசுறீங்க. இல்ல நான் வர தனியா தப்பா பேசுறது பிரதமர் மோடி ஏங்க அவர் குறுக்க ஏதாவது சொல்லிட்டே இருந்தா எப்படிங்க பேசுறீங்க? ஒரு நிமிஷம் போய் சொல்லலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டாள் ஒரு வருஷம் ஒரே வரியில பதில் சொல்லிடுறேன் கார்கே. திரும்ப பேசலாம். இல்ல ஒரே வரியில பதில் சொல்லிடுறேன். நான் ஒரு வரியில பதில் சொல்லிடுறேன். தமிழகத்துக்கு திரும்பி குடிப்பேன்னு சொன்னா 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேங்கிற கதை இல்ல, வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக திரும்பி கொடுப்பேன். ஏன்னா மற்ற விருந்தினர்கள் முதல் பார்வை பெறணும். ஒரு நிமிஷம், நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள்ட்ட தேர்தல் தொடங்கி விட்டதால விசாரணை அமைப்புகள் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதா, சிபிஐ சிபிஐயோ அதே போல வருமான வரித்துறையோ ரெகுலரா அவங்க நடத்தக்கூடிய நிகழ்வுகள் இது தேர்தல் தொடங்கிச்சுக்காக ஃப்ரீஸ் பண்ணுங்க, தேர்தல் தொடங்கிச்சுக்காக கட்சிகள் மேல நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரமா? நம்ம இந்த ரெகுலரா நடவடிக்கைங்கிறத ஒரு வார்த்தையை ரொம்ப சுலபமா பயன்படுத்துறீங்க. இந்த ரெகுலரா உள்ள நடவடிக்கையை பிஜேபி மேல எதுவுமே போகலைங்கிறதான எங்களோட ஒரே கேள்வியா இருக்கு. இத்தனை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தெனாலி படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா? தெனாலிக்கு என்ன பயம்தான், தெனாலிக்கு எல்லாம் பயம்தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுதான் இப்போ நம்முடைய பிரதமர் மோடிக்கு நடந்துட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் பயப்படுறாரு. விடிஞ்சா அடைஞ்சா அவருக்கு எதிர்கட்சியை பார்த்தா பயம். எதிர்கட்சியிலேருந்து யார் தன்னிடம் வந்து சேருகின்றார்களோ அவர்களுக்கு அவர் புனித பட்டம் கொடுக்கிறார். வேட்டிகன்ல போப் தான் புனித பட்டம் கொடுப்பார். ஆனா நம்முடைய இந்தியாவில் தன்னோடு வந்து சேருகின்ற எல்லோருக்கும் புனித பட்டம் கொடுக்கின்ற ஒரு ஆளுமையாக நம்முடைய பிரதமர் இருக்கிறார். அதே மாதிரி இன்னொன்று என்ன கிடைக்கும்னா வெல்கம் கிஃப்ட் வேற கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம். பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டா முதல்ல வெல்கம் கிஃப்ட். அது என்ன வெல்கம் கிஃப்ட்னா அவங்களுக்கு எம்பி சீட்டு. ஒரு தொகுதியில் இல்லை, நான் 10 தொகுதியில் நீ நின்னாதான் உண்டு, இல்லைன்னா உன் மேல இடி ரைடு வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெல்கம் கிஃப்ட். அடுத்தது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா அவங்களுக்கு பல்லாயிரம் கோடி கணக்கான அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் கொடுக்கப்படும்.
அதெல்லாம் எப்போ அப்படின்னா இந்த புனிதமாவது, ஒப்பந்தம் பெறுவது அல்லது தொகுதி பெறுவது, எம்பி சீட் எல்லாம் எப்போன்னா அவர்கள் பக்கம் சார்ந்து விட்டால், அதுதான் இப்போ ஒரே விஷயம். எல்லோருமே அவர்கள் பக்கம். இதுதான் உண்மையான பாசிசம். பாசிசம் என்ன பண்ணுனா அந்த ஒற்றை தலைமை, ஒற்றை கட்சி, ஒற்றை தலைமை என்பதை வைத்துக்கொண்டு தான் நிறுத்துகின்றவர்கள் தான் வேட்பாளர்கள். தாங்கள் யாரை கைகாமிக்கிறோமோ அவர்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதான ஒரு நிலையை உருவாக்குவார்கள். அப்படிப்பட்ட நிலையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாது, வெட்ட வெளியா இருக்கணும். இப்ப காங்கிரஸ் போட்டியிடுதல தடை இருக்கா? மற்ற கட்சிகள் போட்டியிடக்கூடாது. இன்னும் சில நாடுகள்ல இருக்கு, ஒரே கட்சி இருக்கும், ஒரே வேட்பாளர் இருக்காரு, அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடணும். அதுதான் பாசிசம். இப்ப அதை நோக்கித்தான் இவர் நம்முடைய நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறார். தான் தலைவர், தன்னோட பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் புனிதமானவர்கள். அதைத்தான் நான் சொன்னேன், புனித பட்டம் கொடுக்கிறார்னு. இப்ப ஐயா சொன்னார்ல, அவர்களோடு வந்து சேர்ந்த பின்பு அஜித் பவார் மேல எங்க நடவடிக்கை, சுவந்த் அதிகாரி மேல எங்க நடவடிக்கை, என்ன போச்சு? அது மாதிரி ஆச்சாரியா ஐயா பேசும்போது ரொம்ப அப்படியே குழந்தைத்தனமா இன்னசென்ட்டா பேசுறாரு. என்னன்னா சிபிஐ அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஐடி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அவங்க நடவடிக்கை. இது எல்லா குடுமையும் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? நம்முடைய ஒன்றிய தலைவர் கையில தான் வச்சிருக்காருங்கிறத குழந்தை கூட சொல்லும்பா. இது உடனே எங்க இல்ல நாங்க புனிதமானவர்கள்னு சொல்லாதீங்க. உங்களிடம் தான் எல்லா அதிகாரங்களும் குவிந்து கிடக்கின்றன. இந்த ஒற்றை தலைமையை தான் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் பாசிசம் என்று சொல்கிறோம். எதிர்பக்கத்துல யாருமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்டு நீங்க யாரை நோக்கி கம்பு சொல்லிட்ட போறீங்க? அதை தவிர எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களை நீங்கள் சிறையில் அடைப்பது, உருட்டுவது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது, இப்படி அவர்களை முடக்குவது, எல்லாவற்றிலும் செயல்பாட்டை முடக்குகிறார்கள். அவர்களுடைய சுதந்திரமான செயல்பாடுங்கிறதான ஜனநாயகத்தோட அடையாளம். அப்படியான சுதந்திரமான ஜனநாயகம், தாராளமயமான ஜனநாயகம் இல்லாமல் சர்வாதிகாரத்தை நோக்கி முற்ற முழுக்க நம்முடைய தேசத்தை கொண்டு செல்கிறார்கள். அப்படிங்கிறதா எங்களோட குற்றச்சாட்டு. ஓகே, கேட்பது ஆசீர்வாதமாச்சாரி. ராகுல் காந்தி அதான் சொல்றார், ஜனநாயகத்தை சிதைப்பவர்கள் மீது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாரு. கர்கே அவர் எப்ப ஆட்சிக்கு வராரோ அப்ப இதை பத்தி பேசிக்கலாம். ஏன்னா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க வச்சிருக்கிற அந்த 400ஓட இந்த இலக்க தாராளமா எங்களால அச்சீவ் பண்ண முடியும். தனித்த முறையில பாஜக 370 சீட்டை நாங்க அடிப்போம்னு சொல்றோம். அதுவும் கண்டிப்பா நடக்கும். அம்மா ரொம்ப 370 சீட்டு நாங்க வாங்குவோம். அதாவது அடிப்போம்னா ஒரு கொலை வாங்குவோம்னு சொன்னோம். சார் இதேபோல சார் இன்னைக்கு நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க சார். நீங்க ரொம்ப சீனியர் சார். கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ஊடால பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், அப்ப நீங்க பேசுங்க தயவு செய்து. ரன்னிங் கமெண்ட்ரி வேணாம். அதாவது கார்கே மேடம் சொன்னாங்க ஒற்றை கட்சி, ஒற்றை தலைமை, அது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறது அப்படின்னாங்க. சரி, அவங்கள்ட்ட அதே வார்த்தைக்கு தான் நான் வந்தேன். அந்த ஒரு தடவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதே வார்த்தையை பயன்படுத்தினார். நான் சர்வாதிகாரியாக ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் எல்லாம் என்னை தள்ளி விடாதீர்கள் அப்படின்னு. சோ அவரே சர்வாதிகாரி கூட இல்லாமல் நீங்க பேசுவதுங்கிறது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. சரி, எங்களுடைய தலைவராக அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். ஆனா ஒன்றிய தலைவர், பிரதமர் அந்த வார்த்தையை உச்சரிக்காமலே அதைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து என்னை பதில் சொல்ல விடுங்க. அதாவது இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி பாஜக நடக்கிறது, ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடக்கிறது. இங்க நினைச்ச நேரத்துக்கு யார் மேலையும் எதுவும் பண்ணிட முடியாது. அதுவும் கட்சி ரீதியாகவும் பண்ண முடியாது, ஆட்சி ரீதியாகவும் பண்ண முடியாது. கோர்ட்டுகள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது. இதே நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, எலக்டோரல் பாண்ட் பத்தி கூட நிறைய நம்ம பேசியிருக்கோம். பட் அதே எலக்டோரல் பாண்ட் சுப்ரீம் கோர்ட் அது செல்லாதுன்னு சொல்லும் போது அது நம்ம ஜனநாயக முறைப்படி அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்த முறையாக இன்னொன்னு சொன்னாங்க, தேர்தல் நடக்கும்போது சிபிஐ இடியை பத்தெல்லாம் நாங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்றோம்னு. மேடம் கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் 2011 சட்டமன்ற தேர்தலை கொஞ்சம் தயவு செய்து நினைச்சு பாருங்க. 2011 சட்டமன்ற தேர்தல் போது அதே அறிவாலயத்துல ஒரு ஃப்ளோர்ல கலைஞரோட உட்காந்து காங்கிரஸ் கட்சி பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஃப்ளோர்ல கலைஞர் டிவி மேல சிபிஐ அதிகாரிகள் அங்க உட்காந்து ரெய்டு பண்ணி அவங்க கூட அவங்களுடைய கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் மேடம் உண்மையிலேயே அந்த தேர்தல் சமயத்துல மிஸ்யூஸ் பண்றது, நாங்க பண்றது மிஸ்யூஸ் பண்றது மாதிரி அர்த்தமே கிடையாது. ஏன் அதுல ஒரு பாஜக நபர் கூட இல்ல? நாங்க
நாங்க வந்து பாஜகவுடைய நபர்கள் மேல் நாங்க யாரும் கேஸ வந்து நடத்தாம நிறுத்தி வைக்கிறது இல்ல. கேசஸ் வெவ்வேறு இடத்துல கோர்ட்டுகள்ல வந்து லாக் ஆயிருக்குது. என்னைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஓபன் ஆகும்போது கண்டிப்பா அவங்க மேல முகாந்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்களா இருந்தா தண்டிக்கப்படுவார்கள். அப்ப நாங்க வந்து ஆட்சியில வச்சுக்கிறோமான்றது வந்து நீங்களே கேட்கலாம். ஏனென்றால் நானும் சாப்பிட மாட்டேன், மற்றவர்களையும் சாப்பிட மாட்டேன். அதாவது நானும் ஊழல் செய்ய மாட்டேன், மற்றவர்களையும் ஊழல் பண்ண விட மாட்டேன்னு சொன்னவர் பிரதமர் நரேந்திர மோடி. அதை இன்னைக்கு வர கடந்த 10 வருடங்களாக ஆட்சியில செழுமையா நடத்துகிறார். அதனால்தான் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட பாஜக ஆட்சி மேல கிடையாது. இவங்க வேணா என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம், ஆனா எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இந்த நீங்க சொன்ன தலைப்பே நாங்கள் யாருக்குமே எந்த எதிர்கட்சிக்குமே நெருக்கடி கொடுப்பது கிடையவே கிடையாது. பிஜேபியில் ஊழல் செய்பவர்களும் இல்லை, நான் ஊழல் செய்பவர்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறார். there is no place for corrupt people in பிஜேபிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மக்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க, அவ்வளோ தூரம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சா பிஜேபி அப்படின்னு தான் கேட்குறாங்க. there is no place for people who have done corruption in பிஜேபி அப்படின்னா அவ்வளோ தூரம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்போ அப்படிங்கிறது அர்த்தம். அது மாதிரி பவரை பத்தி சொல்றாரு ஐயா, பவரை மிஸ்யூஸ் பண்றது, அபியூஸ் பண்றது, டிஃப்யூஸ் பண்றது மூணுமே பிஜேபி தான் செய்து கொண்டிருக்கிறது. அதை தவிர இன்னொன்று நடந்திருக்குன்னு சொல்றாரு. அரசாட்சி இப்படியா நடக்கும்? அரசாட்சி ஏன் அந்த பக்கம் போக மாட்டேங்குதுன்னு தானே எங்களோட கேள்வி. இந்த எலக்டோரல் பாண்ட் ஊழல் நடந்ததுல அந்த மணி ட்ரெயில் பாக்குறோம்ல, நாளைக்கு போய் அவங்க இபி பாண்ட் வாங்கின உடனே அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் போயிடுதுன்னா அந்த ட்ரெயில ஃபாலோ பண்ணாலே அவர்கள் மீது ஊழல் இருக்கிறதுங்கிறத சொல்ல முடியும். அதை தவிர நேத்து கெஜ்ரிவால் அவர்கள் என்ன கேட்டார், ஒரே ஒரு கேள்வி, இப்படி அந்த 25,000 பக்கம் அஃபிடவிட் 30,000 பக்கம் அஃபிடவிட்ல ஏதோ 4 இடத்துல என் பேர் இருக்குன்றீங்க, அது மாதிரி யாராவது மோடி பேரையோ அமித்ஷா பேரையோ சொல்லிட்டா உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து என் பக்கத்துல ஜெயில போட்டுருவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது நியாயமான கேள்வி தானே? அதுக்கு ஜட்ஜு பதில் இல்ல, நீதிமன்றத்திட்டையும் பதில் இல்ல, யார்ட்டையுமே பதில் இல்ல. அதை தவிர இன்னொன்னு, அமெரிக்கால வாட்டர் கேட் ஊழல் ஒண்ணு நடந்தது. அது எதற்காக என்றால் நிக்சன் வந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்து அடுத்த முறையும் தான் தேர்வாக வேண்டும் என்பதற்காக செய்த ஊழல். 5 அரசமைப்புகளை வைத்துக் கொண்டு அவர் செய்த ஊழல். அதே ஊழலைத்தான் இப்போது மோடி கேட் என்று நம்முடைய பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதே 5 அரசு அமைப்புகள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐடி இருக்கு, ஸ்டேட் பேங்க் இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இந்த 5 அமைப்புகளை வைத்து கூடவே மீடியாவை வைத்துக் கொண்டு வாட்டர் கேட் ஊழல் மாதிரி மோடி கேட் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர். ஓகே, 5 விசாரணை அமைப்புகளும் பாஜக பக்கம் தான் இருக்கிறது. இன்னும் சொன்னா இதே பஸ்ல கூட்டணி அமைத்திருக்கிறது பாஜக அவர்களோடுன்றார் ஆசீர்வாதமாச்சார். அதாவது அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இந்த 5 அமைப்புகள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க ப்ரூஃப் காட்டுங்க மேடம், அல்லது கேஸ் போடுங்க மேடம். சிஎன்டிஜி கேஸ் வந்து 2G கேஸ்ல வந்துச்சு, சிஎன்டிஜியோட ரிப்போர்ட் வந்துச்சு, அருமையான அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் கோர்ட்ல எலக்டோரல் பாண்ட் கொடுத்து தான் அவங்களோட ஸ்பெக்ட்ரம் வாங்கி இருக்காங்க. அத மறுக்க முடியுமா? பாரதி ஏர்டெலுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்ட்ட? மேடம் அப்படி பாத்தீங்கன்னா 509 கோடி ரூபாய் 509 கோடி ரூபாய் கொடுத்த லாட்டரி மார்ட்டின்ட்ட நீங்க எதுக்கு மேடம் பணம் வாங்குனீங்க? அதையும் கொஞ்சம் லாட்டரி மார்ட்டின்ட்ட பணம் வாங்கினா நாங்க மறுக்கல. ஆனா அந்த ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக மசோதா கொண்டு வந்து அதை வழக்கு தொடுத்து அதை நிறுத்தினது நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர்ங்கிறத நீங்க மறந்துட கூடாது. ஆனா நீங்க அந்த ஆன்லைன் ரம்மிக்காக ஆளுநர், தமிழ்நாட்டு ஆளுநர் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினார்ங்கிறதை நீங்க மறந்துட முடியாது. மேடம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாரதி ஏர்டெல் பத்தி சொன்னீங்க. நான் தான் திரும்பி சொல்றேன் மேடம், சிஎன்டிஜி ரிப்போர்ட்டை பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஈவன் இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்டுல வந்து இஷ்யூ சொல்றீங்க, ஏதோ நாங்க தான் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்றது மாதிரி சொல்றீங்களா? கேஸ் போடுங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலேயே உங்க சைட்ல வந்து பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து எங்களை வந்து டார்கெட் பண்ணணும்னு நினைச்சு நாங்க அதனால வந்து ஒரு பிரச்சனையில மாட்டுவோம்னு உங்களுக்கு முகாந்திரம் இருந்துச்சுன்னா கேஸ் போடுங்க மேடம். நாங்க அதை வந்து சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நாங்க பயந்து ஓடவே இல்லை. எங்களால எந்த கேஸையும் சந்திக்க முடியும். ஏன்னா எங்களுடைய கரங்கள் சுத்தமாக இருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய கேள்விகள் இருக்குது. கெஜ்ரிவாலுடைய கைது, அதே நேரத்தில் 2 எதிர்க்கட்சி முதலமைச்சர்களுடைய கைது எதை உணர்த்துகிறது? நெருக்கடியில் எதிர்க்கட்சிகள் பாஜகவின் 400 பின்னணியா திரு இதாயதுல்லா அவர்கள்ட்ட கெஜ்ரிவால ஏதோ முதல் டைம் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க. அவருக்கு 10 முறை ஏறக்குறைய சம்மன் அனுப்பப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நிராகரித்தார். அப்புறம் ஜாமீன் கேட்டார். அப்புறம் அது வந்து மறுக்கப்பட்டது. அதன் பிறகு அரெஸ்ட் பண்றாங்க. அதுவும் ஒரு சட்ட நடவடிக்கை. இப்போ 2ஆவது முறை அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்க கேள்வி எழுப்பலாம். கெஜ்ரிவால் இத்தனை முறை நிராகரிச்சிருக்காரு.
9 முறை மட்டும் நீங்கள் எப்படி விட்டீங்க? நான் கேட்குற கேள்வி, தேர்தல் வந்தவுடனே இந்த வேலை செஞ்சீங்க இல்லையா? 9 முறையில் மற்றவங்களையெல்லாம் செந்தில் பாலாஜிலேருந்து மற்றவங்களாம் 2வது முறையோ முதல் முறையோ கைது பண்ணிட்டீங்க எல்லாரையும். ஏன் நீங்கள், நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், என்னமா ஆதாரம் இருக்கா? பிரதமர் மோடியை விட ஒரு ஆதாரம் வேணுமா? 65,000 கோடி ஊழல் செஞ்சார்னு அஜித் பவார் மேலே குற்றம் சாட்டுறாரு மத்திய பிரதேசத்தில். அடுத்த 2 நாளில் அவர் பாஜக ஆதரவாக வர்றாரு, பாஜக ஆட்சியில் அவருக்கு பதவி கிடைக்குது. இவர் சொல்கிறத விட ராணே மேலே வழக்கு போட்டது யார்? 300 கோடி வழக்கு போட்டது யாரு? பாஜக. அதை விட பாஜகவோட ஒரு ஆதாரம் வேணுமா? சுவந்தி அதிகாரி மம்தா பானர்ஜியோடு இருக்கும்போது அவர் மேலே என்னென்ன நீங்கள் வழக்கு போட்டீங்க? அந்த சிட் ஃபண்ட் வழக்கெல்லாம் என்ன ஆச்சு? அஸ்ஸாமில் ஒருத்தர் முதல்வராக இப்போ இருக்காரே பாஜகவுக்கு, அவர் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் மேலே எவ்வளோ வழக்கு போட்டீங்க? இப்போ அவர் முதல்வராக கொண்டு போய் உட்கார வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? அப்போ ஆதாரம் என்ன ஆதாரம்? நீங்கள் வேண்டுமென்றே இந்தியா கூட்டணியில் இன்னைக்கு யாரெல்லாம் இன்டாக்டாக இருக்காங்களோ அவர்களை ஒரு லெவல் பிளே ஃபீல்டு இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சம களம் இல்லாத ஒரு சூழலை பண்ணுறீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? இன்னைக்கு எங்கள் தலைவர் செல்வப்பிரத ஒரு வார்த்தை கேட்டார், ஏன் எல்முருகனையும் திருமதி தமிழிசையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க? ஏன் நம்முடைய நிதியமைச்சரையும் அதே மாதிரி ஜெய்சங்கரையும் ஏன் அதை தேர்ந்தெடுத்துட்டு ஏன் எல்முருகனையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் விட்டீங்க? காக்கிறேன், பம்பரம் சின்னம் கேட்குறாங்க. ஏன் இந்தியா கூட்டணி இருக்கிறதுனால வைகோவுக்கோ அல்லது விசிகாவுக்கோ நீங்கள் கொடுக்கல? ஒன்றுமே இல்லாமல் பல வருஷமாக சைக்கிளையே மறந்தவங்களை போய் நீங்கள் சைக்கிள் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? நீங்கள் தேர்தல் கமிஷனையும் உங்கள் பிடிக்கலை கொண்டு வந்துட்டீங்க. தேர்தல் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிறதையும் நீதிபதி கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. இப்படிப்பட்ட தொடர்ந்து அனைத்து துறைகளையும் வங்கி இவ்வளவு காலமாக சுதந்திரமாக இயங்குச்சு. ஒரு சில நேரங்களில் திரு மோடி அவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டி போய் அதானிக்கு பணம் வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் பல வேலை செஞ்சால் கூட அந்த எஸ்பிஐயை நீங்கள் உங்கள் பிடிக்கல கொண்டு வந்துட்டீங்க. இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் அந்த நீதியரசர்கள் வர்ற மாதிரி எல்லா வழக்குகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறது காரணம் என்ன? இப்படி அனைத்து துறைகளையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் 400 வாங்க 500 வாங்க அதெல்லாம் முக்கியம். ஆனால் மக்கள் வெகுண்டெழுந்தா நீங்கள் 20% சூடு வச்சாலும் 25% இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் அதிகமாக போட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடந்த தேர்தல் 2019 200 சொச்சம் தொகுதிகளில் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு வித்தியாசம் வருது. ஒரே வாக்கு வழக்கெல்லாம் இன்னைக்கு எந்த வழக்கு போட்டாலும் எதிர்க்கட்சிகள் வழக்கு போட்டா அது வந்து நிலுவையில் இருக்கும், ஆளுங்கட்சி வழக்கு போட்டா ஆக்ஷன் எடுப்பீங்க. இந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்து எல்லா துறைகளையும் நீங்க முடக்கி இருக்கீங்க. இதுதான் ஒரு மிக சமீபத்திய உதாரணம். நேத்து கோயம்புத்தூர்ல நம்முடைய பிஜேபி கட்சியின் தலைவர் அந்த தாக்கல் செய்கிறார்ல ஜுடிஷியரி, அந்த இதுல அவர் தப்பு செய்திருக்கார். அவருக்கு விருப்பமே இல்ல அங்க போட்டியிடுறதுக்கு. அப்படியாவது தப்பு செய்தாலாவது என்ன விட்டுருவாங்கன்னு நினைச்சா அதுவும் இல்ல. அந்த தேர்தல் ரெண்டு வேட்பு மனுல அது அது எப்படி மீறி மக்கள் தவறான தகவல் பொய் சொல்றது உங்களுடைய வாடிக்கை. பொய் சொல்றது வேலையை வச்சுக்கிட்டீங்க. தகவல் சொல்றாங்க. தவறான தகவல். கொஞ்சம் இதயத்துள்ள ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கு, சொல்லுங்க, நான் பேசி முடிச்சேன். ரெண்டு இதையும் அவர் தான் கையெழுத்து போட்டு இல்ல ரெண்டுத்துக்குமே அவர் தான் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒன்றும் விட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 234 தொகுதியில் நடந்தவர், அவருக்கெல்லாம் அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க இன்னொரு சில விஷயங்களை சொல்லலாம். ஏன் அவங்களை நிறுத்தினீங்க? நடைப்பயணம் காந்திஜி போனார், அது நடைப்பயணம். தண்டி யாத்திரை நடைப்பயணம். இவர் போனதெல்லாம் கேரவன் யாத்திரை. சும்மா நடைப்பயணம்னு பெருமையை தேடிக்காதீங்க. கேரவன் இருக்கட்டும். ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதயத்துள்ள ஐயா கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன்.
அதாவது ஐடியோட கூட்டணி வைக்கலாம், இடியோட கூட்டணி வைக்கலாம், ஏன்னா அதெல்லாம் அரசு இயந்திரங்கள். ISISஓட கூட்டணி வச்சாதான் தப்பு, ஏன்னா அதுதான் தீவிரவாதத்தினுடைய கணக்கு. கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவரே தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போய் இந்த அரசுங்கிறத அவர் வாங்கிட்டாரு. இயல்பாக அப்படியே விட்டுருந்தாருன்னா சிதம்பரம் ஐயாவுக்கு எப்படி 100 சம்மன் வந்ததோ அந்த மாதிரி இவருக்கும் 100 சம்மன் வந்திருக்கும். அதோட மேட்டர் முடிஞ்சிருக்கு. நீங்க பேச சிதம்பரம் அவர்களே அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு தான் வந்தாரு. ஐயா அதாங்க கடைசியா ஒண்ணும் எதை முக்கியமா இங்க பேசணும் அப்படின்னு இல்ல ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொன்னாரு. காங்கிரஸோடைய வழக்கை பற்றி பேசும்போது ஜெயலலிதா அம்மா விஷயத்துல கூட 91, 92 அல்லது 92, 93 2 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷம் அவங்க ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யலைங்கிறதுனால தான் அதை தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து தான் அது 18 வருஷம் போச்சுங்கிறதெல்லாம் ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட கேட்டால் தெளிவாக சொல்லிடுவாரு. நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒற்றை தலைமைங்கிறது சர்வாதிகாரம் இல்லை, ஒரு குடும்பத்திற்கு அடிமையாக இருப்பதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் சர்வாதிகாரம். இப்ப நீங்க ஒரே கூட்டணியில வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் யாரு? சர்வாதிகாரம் யாரு? சரத்குமார் கூட்டணியில வச்சிருக்க குடும்பங்களை எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. பாமக யாரு? என்ன பெரிய குடும்பத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். ராஜ்நாத் சிங் யாரு? ராஜ்நாத் சிங் மகன் யாரு? எல்லாருமே குடும்ப அரசியல் பண்றவங்க. அதாங்க ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லி. அட கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. கூட்டணியில் யார் வந்தாலும் அவங்க பல்லக்குல உட்கார்ந்துகிட்டு ஆட்சி செய்ய போறது இல்ல. உங்களை பல்லக்குல ஏத்தணும்ங்கிறதுக்காக நீங்க இத்தனை பேரை வச்சு இந்தி கூட்டணி பண்ணீங்க பாருங்க. ஜெய்சங்கரையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நீங்க பல்லக்குல ஏத்துறீங்க, எல்முருகனையும் தமிழிசை அவர்களையும் ரோட்ல நடக்க விடுறீங்கல்ல, இது என்ன? இது இந்துத்துவா ஆரியத்துவா? கார்கே எதுக்கு இங்க போட்டி போடல? நான் கேக்குறேன் உங்களை, சச்சின் பைலட் ஏன் இதுக்கு வரல, கண்டெஸ்ட் பண்ணல? தடுத்ததுக்கு என்ன காரணம்? கங்கனா ராவத்துக்கு கொடுத்துட்டு பாஜக தலைவருக்கு ஏன் கொடுக்கல? இந்த கேள்வி கேட்க முடியாதா? ஓகே, இங்க பாருங்க, தமிழகத்தில் வெற்றி நிச்சயம் 39-0 தான் தமிழகம் கொடுத்துருக்கு. பிரிச்சு கொடுத்தது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 4 சீட்டு கிடைக்கும், 8 சீட்டு கிடைக்கும், எல்லாமே திமுக கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நடக்க போறது இல்ல. அதனால தைரியமாக களத்துல இறங்குறாங்க. ஆனால் உங்க இடத்துல கார்கே ஏன் இறங்கல? சச்சின் பைலட் ஏன் இறங்கல? ஏன் உங்களுடைய முக்கியமான ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் இறங்காம இருக்காங்கங்கறத நீங்க போய் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த கட்சியை உடைப்பது, அழிப்பது பத்தி திமுகல இருந்து யாரும் பேசக்கூடாது. கடந்த 25 வருடங்களாக தேமுதிகவுடைய, மதிமுகவுடைய, அதிமுகவுடைய முக்கியஸ்தர்களை எல்லாரையுமே திமுக கபலீகரம் பண்ணிச்சுங்கிறது. அதிமுகவும் மதிமுகவும் திமுக பிரிச்சது யாரு? இன்னைக்கு ஓபிஎஸ் ஒண்ணுமில்லாம ஆக்கி அவரை சுயேட்சையா நடமாட விட்டது யாரு? ராமநாதபுரத்துல கெத்தா நிக்கிறாரு. அவர் கெத்தா நிக்கல, அவர் பேர்ல 5 பேரை நிக்க வச்சிருக்காங்க, வச்சு செய்வாங்க. சரி ஒரு நிமிஷம் முடிச்சு. யாரு? அதிமுக எடப்பாடி தான் அதை பண்ணிருப்பாரு. பிஜேபி அப்படி பண்ண வேண்டிய அவசியம் வராது. பண்ணிருப்பாரு, நாம் இங்க பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஓபிஎஸ் கெத்தா நிக்கிறாரு. IUML நீங்க ஏற்கனவே 2021 கவுத்து விட்டீங்க, 4 சீட்லயும் அவங்கள ஜெயிக்க விடல. அதே மாதிரி இங்கேயும் கவுத்து விட போறீங்க. ஓபிஎஸ் கெத்தா வருவார், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா திரு நவாஸ்கனி அவர்கள் அது நல்லா தெரியும், அவர்தான் வெற்றி வேட்பாளர்னு உலகத்துக்கே தெரியும். நீங்க உங்களுக்கு போட்டியிடுறதுக்கு காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் பிரதமர் போட்டியிடுவார்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரதமர் ஓடி போனதுக்கு என்ன காரணம்? ஏன் ராமேஸ்வரத்துல நிக்க? இதுதான் உங்க நாகரிகமா? இதுதான் நீங்க படிச்சீங்களா? இத்தனை உங்ககிட்ட பாயிண்ட் இல்லையா? நான் பேசும்போது குறுக்கிட்டு 4 பேருக்கு சீட்டு கொடுத்தீங்க IUML. நான் சொல்றேன் 4 பேருக்கு சீட்டு. ப்ளீஸ் இருங்க. 4 பேருக்கு சீட்டு கொடுத்தீங்க, 2021 கவுத்தீங்க. நீங்க ஒருத்தரை பத்தி பேசுறீங்க. நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்படி முக்கியமான கட்சிகளை எல்லாம் கபலீகரம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெயின் ஆட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திமுக தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது. இந்திரகுமாரி மேல குற்றச்சாட்டு சொல்லி சேர்த்துக்குச்சு, செல்வகணபதி மேல குற்றம் சொல்லி சேர்த்துக்குச்சு, செந்தில் பாலாஜி ஐயா மேல குற்றம் சொல்லி சேர்த்துக்குச்சு. இப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் குற்றம் சொல்லி தான் சேர்த்துக்கிட்டு நிர்மா சோர்ப்பினுடைய முக்கிய வணிகஸ்தர் விநியோக திமுக தான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, இதுல முக்கியமான ஒரு மேட்டர், விஜய் நாயர்ங்கிறவர் அப்ரூவ் ஆகுறாரு. ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான்.
விஜய் நாயருங்கிறவர் அப்ரூவ் ஆகுறாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கெஜ்ரிவால் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர். பக்கத்து வீடு யாருக்கு கொடுத்தது? மினிஸ்டருக்கு ஒதுக்கினது. ஆனா இவர் உட்கார்ந்து இருக்காரு. இவர் அப்ரூவ் ஆகும்போது அதை எதிராக எதுக்கு கொண்டு போவாங்க? எப்படி ஒரு வழக்கை நடத்துவாங்க? அப்ரூவல் இல்லாம எப்படி நடத்துவாங்க? ஓகே ஓகே மேடம். இந்தியால இருக்கிற பல மாநிலங்கள்ல இருக்கிற மாநில கட்சிகளோட தோல்ல ஏறி நின்னு நான் உமி கொண்டு வர, நீ அரிசி கொண்டு வா, ஊதி ஊதி திங்கலான்னு ஆசை காட்டி அவங்கள வலையில விழ வச்சு, இல்ல பிஜேபி, நான் உங்களை தான் சொல்றேன், அவங்கள வலையில விழ வச்சு அப்புறம் அவங்களை இல்லாமையே ஆக்கிடுறது யாருன்னா பிஜேபி தாங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதை தவிர பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அந்த மோடி கேட் ஊழல்ங்கிறத நீங்க மறுக்க முடியாது. அதை தவிர 2014 நடந்த பசுக்கொரி கொலைகள், 2014 நடந்த பசுக்கொலை, அந்த பசுக்கறி கொலைகள், இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே மாதிரி பண மதிப்பிழப்புல இறந்தவர்கள், அவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? விவசாய போராட்டத்தில் இறந்த அந்த விவசாயிகள், அவர்களுக்கு மோடி கேட் ஊழல் என்ன பதில் சொல்ல போகுது? அதே மாதிரி ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ தற்கொலைகள், இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? புல்டோசர் பயங்கரவாதம், அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்ட்ட? புல்வாமா ராணுவ வீரர்களை வச்சு நாடகம் நடத்திய மோடி கேட் ஊழல், அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்ட்ட? அதே மாதிரி கால்நடையாக நடந்த அந்த மலேசிய தோழர்கள், அவர்களுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்ட்ட? இப்படியாக மாண்ட இந்திய உயிர்களை கணக்கு போட்டால் நிச்சயமாக இந்த மோடி கேட் ஊழல் நிச்சயமாக அழிந்து போகும், இந்தியா கூட்டணி வெல்லும் என்பதுதான் நிஜம். பேராசிரியர் ஆசீர்வாதமாச்சாரி அவர்கள்ட்ட அமெரிக்காவோ ஜெர்மனியோ வந்து நியாயமான விசாரணையை காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கத்திலையும் கெஜ்ரிவால் அரஸ்ட்லையும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்றாங்க. சோ அதனுடைய இண்டிகேஷன் புரியுதா சார்? அதாவது இன்னொரு நாட்டுல இருந்து அவங்க சொல்ற ஒரு கருத்து, அந்த கருத்தை கேட்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு, பங்களாதேஷ்ல இருந்து அங்க போயிருக்காரு, டெபியூட் ஆயிருக்காரு, யூஎஸ் உடைய ஸ்டேட் ஆபீஸ்ல உட்காந்து கேட்கிறாரு, எங்க இருந்து எங்க லிங்க், அந்த லிங்க் எடுத்தீங்கன்னு சொல்ல உங்களுக்கு புரியும் சார். யாரு சொல்லி யாரு கேட்க சொன்னாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்றது தெரியும். இது ஒரு நாடகம், அவங்க நாடகத்தை பண்ணாங்க. அதை பத்தி எல்லாம் நாங்க வந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்திய மக்களுக்கு தெரியும் பிரதமர் நரேந்திர மோடியோடைய மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு வந்து ஓட்டளிக்கிறாங்க. அது ஜூன் 4ஆம் தேதி தெரியும். மேடம் அவர்கள் வந்து சொன்னாங்க மோடி கேட்னு. மேடம் மோடி கேட்ன்றதெல்லாம் கிடையாது மேடம், மக்களுடைய நம்பிக்கை தான். அது வந்து 10 வருஷம் அவர் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்க மீண்டும் வாக்களிக்க இருக்கிறார்கள். அதே மாதிரி ஐயா சொன்னாரு, அடானியை பத்தி கூட சொன்னாரு. ஐயா, சத்தீஸ்கட்ல உங்களுடைய ஆட்சி நடக்கும்போது அதே அடானியை கூப்பிட்டு தான் நீங்க ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தீங்க. அப்ப எங்க போனாரு உங்களுடைய தலைவர்? இன்ஃபேக்ட் வந்து ராகுல் காந்தியை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அவங்களுடைய முதலமைச்சரும் பக்கத்துல வச்சுட்டு பேசும்போது அடானியை பத்தி ஏத்து பேசினாரு ராகுல் காந்தி. அந்த முதலமைச்சர் இருந்தார் இல்லைங்களா, அவர் அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் அடானியோட ஃபைல்லே அவர் கையெழுத்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு இது அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசினார். மேடம் சொன்னாங்க, சாரி இதேதுல்லா சார் தான் சொன்னார் நினைக்கிறேன், 20,000 பக்கத்துல 4 இடத்துல 5 இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் மென்ஷன் பண்ணாங்க. அதனால வந்து சார் நான் முடிச்சுக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி இது பண்ணாங்க, அதனால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. சார் ஈவன் ஒரு தடவை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்து அதுக்கு சரியான ஒரு ஆதாரம் இருந்தா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. சார் நீங்க வந்து வழக்கறிஞர், நீங்க தயவு செய்து உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது. அதனால வந்து ஒரு இடம் 20,000 பக்கத்துல ஒரு இடத்துல போட்டிருந்தாலே இது பல இடத்துல அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. அந்த மீட்டிங் எங்க நடந்துச்சு, டிராயிங் ஹால் எப்படி இருந்துச்சு, அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு. பட் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் சொன்னாங்க சார், இந்தியா கூட்டணியில இருந்து வெளியில வாங்க இல்லனா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம்னு மிரட்டறாங்கன்னு கெஜ்ரிவால் சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. மிரட்டது அதெல்லாம் சொல்லுவார் சார். எல்லாரும் திருடன் வந்து இன்னைக்கு தான் சார் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் எப்பவுமே சொல்லுவான், இவர் என்னை அடிச்சாரு, இந்த போலீஸ் என்னை உதைச்சாரு அப்படிதான் சொல்லுவான். திருடன் சொல்றதெல்லாம் இங்க வந்து நம்பணும்னு இருந்தா அப்புறம் எந்த ஒரு கேஸுமே சால்வ் ஆகாது. ரொம்ப தவறான வார்த்தை. திருடன் சொன்னா அப்ப மோடி கேட் ஊழலுக்கு நம்ம என்ன வார்த்தையை சொல்றது? மோடி கேட் ஊழலுக்கு என்ன வார்த்தையை சொல்றது? திருடன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது நீங்க. அது தவறு, அது தவறான வார்த்தை. தவறு மேடம், தவறான வார்த்தை நீங்க பிரயோகப்படுத்த கூடாது. அப்ப மோடி கேட் ஊழல் நடந்ததுன்னு ஒத்துக்கோங்க.
மோடி கேட் ஊழல் நடந்ததுன்னு ஒத்துக்கோங்க. அது மட்டும் புனிதரா? அது மட்டும் புனிதரா? கண்ணு முன்னாடி இருக்கு அவ்வளவு டீடைல்ஸும். கண்ணு முன்னாடி இருக்கு அவ்வளவு டீடைல்ஸும். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இல்ல இல்ல இல்ல. யாரு இப்ப மோடியை போய் அரெஸ்ட் பண்ணல. கோத்ரா குண்டு வெடிப்புல பிரதமர் பேரும் இருந்தது, உள்துறை அமைச்சர் பேரும் இருந்தது. கோத்ரா குண்டு வெடிப்புல 2 பேர் பேரும் பண்ற டெக்னிக் இது. எல்லா நிகழ்ச்சியிலயும் பண்றாங்க. அடுத்தவங்க பேசும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆயிருக்காருன்னா அந்த கேஸ் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு எதையும் பேச விடாம பண்ற டெக்னிக் பண்றாங்க. ஒரே ஒரு எல்லாரும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பாஜகவின் 400 அதானியை பத்தி பார்லிமெண்ட்ல வேகமா பேசினதுக்கு தான் ராகுல் காந்திக்கு பார்லிமெண்ட் பதவியை பறிச்சாங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவா சொன்னாரு, இது அதானி சொத்து அல்ல, இந்த சொத்துக்கு உண்மையான ஓனர் வந்து மோடி அவர்கள் தெளிவா சொன்னனால அவரை கைது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எங்க தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பிளே கார்டு விட்டுருக்காரு, பே பிஎம் டேக் கான்ட்ராக்ட், பே எலக்ட்ரல் பாண்ட், கெட் லைசன்ஸ் டு லூட், 7 லட்சம் கோடி பை பை மோடி என்றெல்லாம் பிளே கார்டு வந்திருக்குது. மக்கள் தான் இதை சிந்திக்க போறாங்க. எங்கயாவது முட்டுச்சந்தில போய் பேசுங்க. ஓகே ரவிச்சந்திரன் ஒரே வரி. பாஜகவின் 400 இல்ல சார், அதிமுகவை உடைச்சது பிஜேபி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. நான் ஒரே வரியில பதில் சொல்றேன். ஓபிஎஸ் ஐயாவுக்கு சீட்டு 2.5 வருஷமா எங்க கொடுத்தாங்க. இப்ப கடைசியில் அவர் பிஜேபிக்கு போயிட்டாரு, இவர் பிஜேபி எதிர்க்கிறாருன்னு உடனே என்ன பண்ணாங்கிறத பார்த்தாலே யார் உடைத்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கிற 3 முக்கியமான தகவல்களை தயவு செஞ்சு காட்சி ஊடகங்கள் பேசணும்னு கேட்டுப்பேன். 1, 2022க்கு பிறகு செல்ஃப் எம்ப்ளாய்டு 55.8 என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. சேலரிட் எம்ப்ளாயீஸ் 22 குறைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஸ்டார்ட் அப் குள்ள போறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்னும் 27% ஜிஎஸ்டிபிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசினால் அதற்காகத்தான் இந்தியா மோடிக்கு ஓட்டு போட போகிறது என்பதை நாம புரிஞ்சுக்கலாம். ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. 83% அன்எம்ப்ளாய்டு யூத் இருக்காங்க. 10 வருஷத்துல 2 மடங்கு வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு. 2 வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தவறான தகவல். பூட்டான்ல போய் 10,000 கோடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்க தெரிந்த ஒரு பிரதமருக்கு இங்க உள்ள எய்ம்ஸுக்கு ஒரு கடன் கொடுக்க தெரியல, ஒரு நிதி கொடுக்க தெரியல. அதுக்கு எதுக்கு ஜப்பான்? அதுக்கு மட்டும் ஜப்பானா? அப்ப எங்க நம்ம நாட்டு பணத்தை கொண்டு போய் பூட்டான் கொடுக்கற? அது யார் வீட்டு பணம்? நீங்களும் நானும் கட்டுற வரி பணம். நீங்களும் நானும் கட்டுற வரி பணத்தை கொண்டு போய் அப்பன் வீட்டு பணமா அங்க கொடுக்கறதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தா? அதுவும் இல்லாம தேர்தல் அறிவித்த பின்பு அப்படி செய்வதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. இதுவும் அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல். சென்னை தூத்துக்குடி வெள்ளத்துக்கு ஒரு பைசா ஒதுக்கலைங்கிறது இன்னைக்கு முதல்வர் என்ன பேச விடுங்க. 30 வருடமா ஒதுக்கினாங்களா? இறுதி கருத்து இதுதான். நாங்க 400 சீட்டுகளை வந்து இலக்காக கொண்டுள்ளோம். அந்த 400 சீட்டுகளையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வெல்லுவோம். குறிப்பாக தமிழ்நாட்டுல எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷினை அவங்க செட் பண்ணியாச்சு. எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி அது எல்லாத்தையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. பார்த்து வாயடைச்சு வந்து நிக்க போறீங்க. தமிழ்நாட்டுல இருந்து அதிகமான சீட்டை நாங்க எடுக்க போறோம். அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்சோட சொல்றேன். தேர்தலில் மக்கள் தான் முடிவு பண்ணணும். தேர்தல் முடிவுகள் தான் அது குறித்த களம் என்ன அப்படின்றத சொல்லும். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சி